السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. அல்லாஹ்வின் மாபெரும் கருணை. நாம் வலிமார்களின் வரலாற்று தொடரை பார்த்து வருகிறோம். ஹசரத் அபு சுலைமான் தாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எஜமான் அவர்களுடைய வரலாற்றை பார்த்து வருகிறோம். ஹசரத் அபு சுலைமான் தாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எஜமான் இடத்திலே ஒரு நபர் எனக்கு அறிவுரை கூறுங்கள் என்பதாக கேட்டபொழுது எஜமான் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், நீங்கள் தனியாக தனித்து இருக்கக்கூடிய சமயத்திலே ஒரு பாவம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வறுமையாயின் அல்லாஹ் உங்களை அந்த நிலையிலும் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் என்று எஜமான் சொன்னார்கள். ஏன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்கிறான், வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும், இந்த அகில உலகத்தில் நீ எந்த மூலையில் இருந்தாலும் சரி உன்னோடு நான் இருக்கிறேன். ஐனமா துவல்லூ ஃபஸம்ம வஜ்ஹுல்லா, நீங்கள் எங்கு திரும்பினாலும் என்னுடைய திருமுகம்தான் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே போன்று இன்னும் அபு சுலைமான் தாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறி காட்டினார்கள், நீ ஒரு பெரிய பாவத்தை செய்துவிட்டு அல்லாஹ் அதை அறியவில்லை என்பதாக நீ நினைக்காதே. அல்லாஹ்வுக்கெல்லாம் தெரியாதுப்பா, நாம் மறைத்து விட்டோம், உலகத்தில் யாருமே பார்க்கவில்லை, எனவே அல்லாஹ்விற்கும் தெரியாது என்பதாக நீ தவறாக எண்ணி விடாதே. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன், அநியாயக்காரர்கள் செய்வதை அல்லாஹ் பார்க்காமல் பாராமுகமாக இருக்கிறான் என்று நீங்கள் எண்ண வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். உமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா தஅமலூன், நீங்கள் செய்பவற்றையெல்லாம் அல்லாஹு தஆலா பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். நீங்கள் செய்பவற்றை விட்டும் அல்லாஹு தஆலா பொடுபோக்காக அல்லாஹு தஆலா அறியாதவனாக இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ அன்பானவர்களே, ஏனென்று சொன்னால் எந்த ஒரு செயலையுமே நம்மால் சுயமாக செய்ய முடியாது. அதாவது ஜாத்தையும் சிஃபத்தையும் தனித்தனியாக பிரிக்க முடியுமா? ஒரு காலமும் பிரிக்க முடியாது. அப்போ அல்லாஹினுடைய சிஃபாத்துகளாகிய குதுரத் குவத் நம்மிடத்திலே ஜுஹூரில் வருகிறது என்று சொன்னால், நம்மிடத்தில் வெளிப்படுகிறது என்று சொன்னால், அந்த அல்லாஹ் நம்மோடு ஐனாக இருந்து அந்த குவத்தை அல்லாஹு தஆலா வெளிப்படுத்துகிறான். அப்பொழுது நம்மோடு இருக்கக்கூடிய ரப்புக்கு எவ்வாறு நாம் செய்வது மறைவாக இருக்கும்? அல்லாஹு தஆலா மக்கள்களுக்கு வேண்டுமானால் நாம் மறைத்து விடலாம். யஸ்தக்ஃபூன மினன்னாசி வலா யஸ்தக்ஃபூன மினல்லாஹ், ஏன் தெரியுமா? மக்களுக்கு நீங்கள் மறைத்து விடலாம், அல்லாஹ்விற்கு மறைக்க முடியாது. வஹுவ மஅக்கும், அவன் உங்களோடு தான் இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ அன்பானவர்களே, அல்லாஹு மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், அல்லாஹு மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற உணர்வை நாம் கொண்டு வந்து விடுவோமேயானால் நமது வாழ்க்கை பேரின்பமாக பேரானந்தமாக ஆகிவிடும் என்பதை ஹசரத் அபு சுலைமான் தாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறி காட்டினார்கள். இன்னும் எஜமான் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், அதிகமாக மக்களிடத்திலே கூறக்கூடிய வளமை எஜமானுக்கு இருந்தது, நற்செயல்களை செய்து வாருங்கள், நற்செயலை செய்யுங்கள், அல்லாஹ் ரசூலிற்கு உகந்த செயல்களை செய்யுங்கள் என்பதாக அடிக்கடி எஜமான் அவர்கள் தன்னுடைய உபதேசங்களிலே கூறிக்கொண்டே இருப்பார்கள். அதே போன்று இன்னும் சொல்லி காட்டுவார்கள், யாரெல்லாம் பகல் காலங்களிலே பகல் நேரத்திலே நல்ல அமல்களை செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் இரவிலே பாதுகாக்கிறான், பாவங்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்கிறான். அதே போன்று யார் ஒருவர் இரவு நேரங்களில் அல்லாஹ்விற்கு பொருத்தமாக நடந்து கொள்கிறாரோ அவர் பகல் முழுவதும் அல்லாஹினுடைய பாதுகாப்பிலே வந்து விடுகிறார் என்று எஜமான் அவர்கள் கூறி காட்டினார்கள். அப்போ அன்பானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மோடு இருக்கிறான், நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறான் என்ற அந்த உணர்வை, அந்த இதராக்கை, அதில் இன்பத்தை அல்லாஹு தஆலா நமக்கு தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்விற்கு பிடித்த நல்ல அமல்களை செய்து வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. நல்ல அமலை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு உத்தரவிடுகிறான். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக, அல்லாஹ் உன்னை நினைப்பதற்கும், வ ஷுக்ரிக உனக்கு நன்றி செலுத்துவதற்கும், வ ஹுஸ்னி இபாதத்திக உனக்கு அழகிய முறையில் வணக்கம் புரிவதற்கும் எனக்கு நீ உதவி செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்திலேயே நாம் அதை ஒப்படைத்து விடுவோம். அல்லாஹு தஆலா அவனை நினைப்பதற்கும் அவனுக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய நன்மக்களாகவும் அவனை அழகிய முறையில் வணங்கி வழிபடுவதற்கும் அல்லாஹு தஆலா நமக்கு உதவி செய்தல் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் அல்லாஹை திருப்திப்படுத்திய வண்ணம் நாமும் நமது சந்ததியினர்களும் வாழ்ந்து
அல்லாஹ்வை சிரித்த முகத்துடனே சந்திப்பதற்கு அல்லாஹ் அருள் பாக்கியம் தந்தல்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.